சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஹோம்மேட் பாப்கார்ன் சிக்கன் கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உங்ககிட்ட ஆனியன், கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பவுடர் இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் மூணுமே எடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு மிக்சிங் பவுலில் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா சில்லி பவுடர், சால்ட், பெப்பர், அப்புறம் 2 எக்கு கிராக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறன்றதுனால க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரிப் செய்கிறதுனாலும் சேம் மெத்தட் தான், லெக் செய்கிறதுனாலும் சேம் மெத்தட் தான். இதில் நீங்கள் எந்த செய்ய போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. மோர் யூ மேரினேட் மோர் த ஃப்ளேவர், அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கோட்டிங்காக மைதா, கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆரிகோனோ ஆப்ஷனல் தான். நான் செகண்ட் கோட்டிங்க்கு தான் ஆட் பண்ணேன். அதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம 2 ஹவர்ஸ்க்கு மேலே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோட்டிங் பவுடரில் ஆட் பண்ணி ஒரு கோட் எடுத்து சைடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி அந்த பேட்டர் கொஞ்சம் ரிமைனிங்கில் இருக்கும் கர்ட் மிக்சர், அதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் திருப்பி டிப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி சைடாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரும்போது அது உங்களுக்கு பாப்கார்ன் சிக்கன் மாதிரியே வந்துடும். செகண்ட் கோட்டிங் கிறிஸ்பாக இருக்கணுன்றதுக்காக தான். ஹாட் ஆயிலில் போட்ட உடனே பபிள் வரணும் சிக்கன், அதுதான் அந்த ஆயிலோடைய கன்சிஸ்டன்சி. அதை கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஹோம்மேட் கேஎஃப்சி ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் அர்விந்த். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. மற்ற வீடியோஸ்க்கு சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.